ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி பொடி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி சிம்பிளாக அரைக்கலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி வச்சேன்னா இந்த வீட்டுக்காரும் எங்கள் பாப்பாவும் சாப்பாட்லேயே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்றி வச்சுக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சு சட்டிக்கு சூடானது உளுந்து போட்டு கிளற ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அது ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிடலாம். எவ்வளோ உளுந்து எடுத்தோமோ அதில் அரை பங்கு வடைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப வரமிளகா எடுத்துக்கலாம். அதையும் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எடுத்துக்கலாம். லைட்டாக பூண்டும் புளியும் லைட்டாக ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் சூடு ஆறுறதை எழுதி ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் அதை இது மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.